Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கரண்டா இப்ப நடந்த CBSE எக்ஸாம் 10th எக்ஸாம்ல physics சாப்டர்ல கேட்ட இந்த ப்ராப்ளம் எடுத்து இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Consider the following electric circuit. So இதுதான் கொடுத்திருக்கிற சர்க்யூட். ஓகேங்களா? So actually இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்க? இங்க K ன்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதுதான் கொடுத்திருக்கிற சர்க்யூட். சோ இந்த சர்க்யூட்டுக்கு என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க அப்படினா calculate the values of the following னு சொல்லிட்டு A division the total resistance of the circuit. அடுத்து total current drawn from the source. அடுத்த division potential difference across the parallel combination of 10 ohm and 15 ohm resistor. சோ இதுதான் கேட்டிருக்கிற கேள்வி. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படினா கொடுத்திருக்கிற சர்க்யூட் எடுத்துட்டு எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும் சர்க்யூட்ல அப்படினா parallel combinationல இருக்கு அப்படினா அத முதல்ல ரெடியூஸ் பண்ணனும். அதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணனும் சீரிஸ்க்கு போகணும். சீரிஸ் கனெக்ஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கு. ஓகேங்களா? இப்போ இங்க பாத்தீங்க அப்படினா இந்த 10 ohm 15 ohm எப்படி கனெக்ட் ஆயிருக்கு parallel கனெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த 60 ohm 40 ohm எப்படி கனெக்ட் ஆயிருக்கு parallel கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த ரெண்டு parallel காம்பினேஷனும் நம்ம என்ன பண்ணனும் முதல்ல ரெடியூஸ் பண்ணனும். அப்ப எப்படி ரெடியூஸ் பண்ணுவீங்க? ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் parallel இருக்கு அப்படினா நம்ம டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன பண்ணிக்கலாம் உங்களோட கன்வீனியன்ட்க்கு இது R1 ன்னு எடுத்துக்கோங்க, இது R2 ன்னு எடுத்துக்கோங்க, இது R3 ன்னு எடுத்துக்கோங்க, இது R4 ன்னு எடுத்துக்கோங்க. மேடம் என்ன மேடம் நீங்க இப்படி போடுறீங்க? நான் இது R1, இது R2, இது R3, R4 ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படினா ஒண்ணும் பிரச்சனை இல்லை. எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். சோ அப்போ 1 divided by R is equal to 1 divided by R1 plus 1 divided by R2. இதை வேணா நீங்க என்ன பண்றீங்க RT1 ன்னு எடுத்துக்கோங்க. that is total resistance 1. ஓகேவா? அப்போ இதுல 1 divided by R1 ஓட வேல்யூ என்னது 10. so 1 by 10 plus 1 divided by 15. இல்ல இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் parallel இருக்குன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் டைரக்ட் ஃபார்முலா கூட யூஸ் பண்ணலாம். அது என்ன டைரக்ட் ஃபார்முலா அப்படினா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் RT1 is equal to R1 into R2 divided by R1 plus R2. கரெக்ட்டுங்களா? இது வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் parallel இருந்தா மட்டும்தான் இந்த டைரக்ட் ஃபார்முலா. ரெண்டு ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல நமக்கு parallel இருக்கு அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண கூடாது. ஓகேவா? சரி. இப்போ பார்க்கலாமா? இப்போ இப்படியே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். So 10 into 15 divided by 10 plus 15. ஓகே. சோ இப்போ நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். சோ அப்ப ஃபாஸ்டா பண்ண முடியனால சோ 10 into 15 எவ்வளவு வருது பாருங்க 150 வருது. கரெக்ட்டா? 150 divided by 25. சோ 150 divided by 25 போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும் 6 ohms ன்னு வந்துரும். கரெக்ட்டுங்களா? சோ அப்போ இந்த சர்க்யூட்டை நான் மினிமைஸ் பண்றப்ப எனக்கு 6 ohms வருது. அப்ப சர்க்யூட்டை நான் ரீட்ரா பண்ணிக்கலாமா? சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் பேட்டரி போட்டுக்கோங்க. பேட்டரி போட்டுட்டு இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் மினிமைஸ் பண்றப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரும். அதே மாதிரி இங்க ஒரு அம்மீட்டர் வந்துரும். அதே மாதிரி இங்க கீழே இருக்கிற அந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் மினிமைஸ் பண்றப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் வரும். அதனால நான் அப்படியே போட்டுட்டேன். சோ அடுத்து என்ன பண்ணலாம்? இத வந்து நீங்க கேல கனெக்ட் பண்ணாம கூட நீங்க டைரக்ட்டா அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். சர்க்யூட் க்ளோஸ் ஆகும். அவ்வளவுதான். சோ இங்க வோல்டேஜ் வந்து 15 வோல்ட். இங்க என்ன ஓம்ஸ் வந்தது 6 ஓம் வந்தது. இப்போ இங்க இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்ல என்னன்னு சொல்லிட்டு அப்போ இங்க என்ன இருக்கு 60 யும் 40 ரெண்டு parallel இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் RT2 ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? சோ அப்ப RT2 is equal to 60 into இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் என்னது 40. 60 into 40 divided by 40 plus 60 நமக்கு 100 ஆயிரும். சரிங்களா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் 60 யும் 40 யும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். சோ அப்ப அதோட வேல்யூ என்ன வரும் 2400 ன்னு வரும். கரெக்ட்டா? divided by 100. சோ அப்ப இது கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு வந்து 24 ohms ன்னு வந்துரும். கரெக்ட்டா? அப்ப நீங்க இங்க என்ன எழுதிக்கணும் 24 ohms ன்னு எழுதிக்கணும். ஓகேவா? சரி. இப்போ பாருங்க இந்த 6 ஓமும் இந்த 24 ஓமும் எப்படி நமக்கு கனெக்ட் ஆயிருக்கு சீரிஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த டயகிராமை நம்ம என்ன பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி ரீட்ரா பண்ணிக்கலாம்.
ஸோ 2 ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதில் அம்மீட்டர் கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. இதை கொண்டு வந்து இதோட கனெக்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஸோ 24ஓட 6 ஆட் பண்ணிங்கன்னா 30. இங்கே என்ன இருக்கும்? 15 வோல்ட் இருக்கும். ஓகேவா? அப்போ இதிலிருந்து நமக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு எழுதலாம்? ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்டின்னு எடுத்துக்கோங்க. ஆர்டி இஸ் ஈக்குவல் டு 30 ஓம்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் டிவிஷன் கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்தது இது வந்து ஏ டிவிஷன். அடுத்தது பி டிவிஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ பி டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் கரண்ட் ட்ரான் ஃப்ரம் தி சோர்ஸ் தானே. அப்போ I இஸ் ஈக்குவல் டு V பை R. ஸோ வியோட வேல்யூ நமக்கு 15ன்னு கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை 30. அப்போ நமக்கு என்ன வரும்? 1/2ன்னு வரும். இப்போ 1/2ங்கிறது எவ்வளோ? 0.5. சரிங்களா? ஸோ எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். நம்ம பார்க்குறதுக்கு தான் அது என்னது பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் ரொம்ப ஈஸி தான். அடுத்தது லாஸ்ட் டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் தி parallel combination of 10 ohm and 15 ohm resistance ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த சர்க்கியூட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த சர்க்கியூட்டில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக இருக்கிறது தான் 10 15 இல்லை. அப்போது இந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக என்ன வேல்யூ வருதுன்னு கேட்குறாங்க. அப்போது நம்ம இந்த சர்க்கியூட்டை இப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, இப்படி போட்டுக்கோங்க. அதே தான், நான் அம்மீட்டர் கனெக்ட் பண்ண போகிறதுல வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அம்மீட்டர் கனெக்ட் பண்ணாமல் இந்த 2 ரெசிஸ்டன்ஸையும் சீரிஸில் நான் போட்டுக்கிறேன். ஸோ இங்கே 6 ஓம் இருக்குது, இங்கே 24 ஓம் இருக்குது, இங்கே வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது? 15 வோல்ட் இருக்குது. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக, தட் இஸ் 10ம் 15ம் பேரலாக கனெக்ட் ஆகிருக்குல்ல, அந்த இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? வோல்டேஜ் டிவிஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ வோல்டேஜ் டிவிஷன் டெக்னிக்னா என்ன அப்படின்னா டோட்டல் வோல்டேஜ் இன்டு கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ். இப்போ எனக்கு வந்து வோல்டேஜ் அக்ராஸ் 6 ஓம் தான் வேணும். ஓகேவா? இந்த 6 ஓம் எப்படி வந்தது அப்படின்னா 10ம் 15ம் பேரலாக இருக்கும். அதை மினிமைஸ் பண்ணுறப்போ வரது தான் 6 ஓம். இப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வோல்டேஜ் இன்டு கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டன்ஸ் 6 டிவைடட் பை சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் 30. இதை ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ 12 இன்ட்டு 6 என்னன்னு பார்த்துக்கோங்க, 72. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 72 டிவைடட் பை 30. ஸோ 72 divided by 30 நமக்கு எவ்வளோ வரும்? 2.4 வோல்ட்டுன்னு வரும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து 2.4 வோல்ட், அவ்வளோதான். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த காம்பினேஷனுக்கு, தட் இஸ் இந்த 10ம் 15ம் இருக்கிற இந்த காம்பினேஷனுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் வந்து 2.4 வோல்ட்டுன்னு எழுதிடும். அவ்வளோதான். சரிங்களா? அப்போ 15லேருந்து 2.4 போச்சுன்னா ரிமைனிங் என்ன வோல்டேஜ் இருக்கோ அந்த வோல்டேஜ் வந்து 24 ஓமுக்கு அக்ராஸாக இருக்கும். அவ்வளோதான். சரிங்களா? பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு அந்த ரெசிஸ்டர்ஸ் வந்து சீரிஸில் இருக்கா பேரலாக இருக்கா அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சால் போதும். ரொம்ப ஈஸியாக நம்மளோட ப்ராப்ளமை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் எப்படி வோல்டேஜ் அக்ராஸ் 6 ஓம் போட்டிருக்கேன் அப்படின்னா டோட்டல் வோல்டேஜ் இன்டு கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டன்ஸ் டிவைட் பை சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ், அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி 2.4 கொண்டு வந்துட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.